ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய மெடிசன் பாக்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸும் பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி செவுத்துலலாம் குழந்தைங்க க்ரையான்ஸ் வச்சு கிறுக்கி வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி சூப்பரான நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி மெடிசன் பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மெடிசன் பாக்ஸஸை நம்ம தூக்கி போடாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அந்த பாக்ஸஸை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரே ஹைட் இருக்க மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. குட்டி பாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் மட்டும் கட் பண்ணி விட்டுடுறேன். எல்லா பாக்ஸ்லேயுமே அந்த குட்டி பாக்ஸில் ஓப்பன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நான் எடுத்துருக்க அந்த 5 பாக்ஸுமே ஒரே ஹைட்டில் கிடச்சிருங்க. ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஆயில்மெண்ட் பாக்ஸு. ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்ற பாக்ஸ் எல்லாத்தையுமே டேப்லெட் பாக்ஸ் தான். இப்போ நம்ம அந்த பெரிய சைஸ் பாக்ஸை சுற்றி பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பாக்ஸஸை அழகாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாங்க. 4 சைட்லேயும் 4 பாக்ஸ் ஒட்டிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் பாக்ஸ், 4 சின்ன சைஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த ஆர்கனைசருக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனலாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதனுடைய ஷேப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கலர் பேப்பர் எடுத்து நம்ம கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள், அதனுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அழகாக அந்த கலர் பேப்பரை இதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். விஜயலக்ஷ்மி, ரேணுகா, பிரதர்ஷனா, சசி அருள், விசாலாட்சி, அன்னபூரணி, கவிதா, துர்கா, தேன்மொழி, பவி, ஈஸ்வரி, ரவி, ராஜி, மோகனா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகாக ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி டேபிளில் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா 5 பொருளை நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், சென்டரில் கம் வச்சுருக்கேன். சைடில் பென்சில், பென்னு, அதுக்கப்புறம் ஸ்கேலு, பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க இந்த பென் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி மெடிசன் பாக்ஸஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. இந்த டிப்ஸ்க்கு 2 பொருள் இருந்தால் போதுங்க. ஒரு ஸ்டிக்கும் இந்த மாதிரி ஒரு பஞ்சு இருக்கும் இல்லைங்களா, நம்ம கிளாத்லாம் வாங்கினா அந்த கிளாத்துக்கு உள்ளே வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான பஞ்சும் இருந்தால் போதுங்க. அதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான க்ளீனிங் ஸ்டிக் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பஞ்சை அந்த ஸ்டிக்குடைய ஒரு முனையில் வச்சு டைட்டாக வச்சு ரோல் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 2 லேயர் பார்த்திங்கன்னா டேப் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி டேப் போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பஞ்சை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னாவே ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கட் பண்ணி முடிச்சிடலாம். நான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பஞ்சை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான க்ளீனிங் ஸ்டிக் ஈஸியாக 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக உள்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த லேயர் கூட ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு நம்மளுடைய க்ளீனிங் ஸ்டிக் ஃபைனலாக இப்படி தாங்க இருக்கும். இந்த க்ளீனிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள், ஜன்னல் கதவு, அதுக்கப்புறம் டோரு எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கை வச்சு க்ளீன் பண்ண முடியாத அந்த ஜன்னல் கம்பிகளில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அழுக்கை இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஒன் டைம் நீங்கள் உள்ள அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்திங்கன்னா போதும், எல்லா டஸ்ட்டுமே அழகாக ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ப்யூரிஃபைருக்கு மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு கைக்கு எட்டாத ஹைட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த க்ளீனிங் ஸ்டிக் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக வீடு க்ளீன் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வீடு ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரண்ட் பாக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டையும் இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இந்த ஸ்டிக்கில் டஸ்ட்டு ஒட்டவே ஒட்டாதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நம்ம தட்டி எடுத்தால் போதும், டஸ்ட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
அந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் அந்த போர்ஷனை 4ஆக வந்து பிரிச்சிருக்கேன். 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 4 போர்ஷனாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த பாட்டிலுடைய டாப்பையும் பாட்டமையும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் தான் பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறதில்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சென்டர் போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி 4 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சென்டர் போர்ஷன்ஸை அழகாக வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து நம்ம அழகாக கட்டி விட போகிறோங்க. அதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்டிக் பீசஸில் இந்த மாதிரி ஒரே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. 4 கயிறு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கயிறையும் ஒரு பீஸில் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அழகாக அந்த ஸ்டிக்கில் வந்து கட்டி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த மற்ற பிளாஸ்டிக் பீசஸையும் அதே மாதிரி கயிறை இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கில் கட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 பீஸையும் கட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு பெரிய கயிறாக எடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக்குடைய 2 கார்னர்லேயும் கட்டி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிளாத் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் எப்படி கிளாத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன கிளாத்லாம் வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குழந்தைங்களுடைய இன்னர்ஸ்லாம் அழகாக ரோல் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஷாக்ஸ்லாம் வந்து ரோல் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி இல்லைனா லஞ்ச் டவல், கர்ச்சீஃப் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. பாருங்கள், நம்ம செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க க்ரையான்ஸ் வச்சு ரொம்பவே கிறுக்கி வச்சுருவாங்க. அது பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த 2 பொருள் இருந்தால் போதுங்க, நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். கொஞ்சமாக வந்து ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே லைசால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஷாம்பு வந்து அந்த லைசால்லையும் தண்ணிலையும் கரைகிற மாதிரி நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு அழுக்கு இல்லாத கிளாத்தாக, சுத்தமான கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை இந்த தண்ணியில் வந்து நல்லா நனைச்சி விட்டுட்டு எந்த இடத்துல நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி அழகாக தேய்ச்சி விடுங்க. லைட்டாக தேய்ச்சி எடுத்தால் போதும். அந்த க்ரையான்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுவர்லேருந்து ரிமூவ் ஆகிடுங்க. உங்கள் வீட்டில் பெயிண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணணுங்க. பெயிண்ட் பண்ணாமல் சுண்ணாம்பு அடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வந்துடும். ஸோ பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த டிப்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ பெயிண்ட்லேருந்து அந்த க்ரையான்ஸ் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். அந்த க்ரையான்ஸ் மட்டும் இல்லைங்க, செவுத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு கூட உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. மற்ற இடங்களில் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம செவுத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரை ஒரு சூப்பரான டிப்ஸுக்காக பயன்படுத்த போகிறோம். இந்த கண்டெய்னருடைய பாட்டம் போர்ஷனை ஃபஸ்ட் நான் கட் பண்ணி தனியாக வச்சிடுறேன். அதே மாதிரி இந்த கண்டெய்னரை நான் வந்து 4 துண்டாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேங்க. இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கஷ்டப்படாமல் ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனையும் நம்ம இன்னும் ஒரு பீஸாக கட் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த மூடியை வந்து போட்டு விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. இந்த 4 போர்ஷனையும் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிளில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அழகாக இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பிளேட்டாக வச்சு அழகாக மூடி விட்டுடலாங்க. பாருங்கள், நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அந்த பீசஸை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் மொத்தமாக 4 ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 ஐட்டமை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். இந்த 4 ஐட்டமையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கூட, நம்ம டைனிங் டேபிளில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, அந்த 4 பாத்திரத்தையும் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும். பட் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா
சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 பொருட்களையும் ஈஸியாக க்ளோஸ்டாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.